இப்போ ம்ஹ்ம். யுகேல எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி? நீ ஷேர் பண்ணியிருக்கிற என்கிட்ட. இந்த மாதிரி 2 பேரா ஒர்க் பண்ணா ஓகே. ஆனா, இங்க ஒருத்தரா இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஆமா. அதாவது அ சே சேர்த்து வைக்கலாம். ஒரு ஆள் மட்டும் ஒர்க் பண்ணாங்க அப்டின்னா, கொஞ்சம் காசு இருக்கும் சேர்த்து வைக்கலாம். பட் எங்கேயுமே சுத்த முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. புடிச்ச நெறைய விஷயம் வாங்க முடியாது. இந்த மாரி இருக்கும். இப்ப 2 பேர் ஒர்க் பண்ணாங்க அப்டின்னா, மேபி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். சேவ் பண்றதுக்கோ, இல்ல வெளிய சுத்தி பார்க்கறதுக்கோ. இந்த மாதிரி வந்து இருக்கும். இங்க எப்டின்னா, நம்மளோட சேலரில ஒரு 40, 50% வந்து வீட்டு ரென்ட்டுக்கே போயிரும். வீடு இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்து ரெண்ட், கவுன்சில் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வாட்டர் பில் இதெல்லாமே சேர்த்தே வந்து 1,00,000 1,50,000 வந்துடும். 1,00,000 ரொம்ப கம்மி. ரொம்ப ஒரு ஒரு ஆவரேஜான வீட்டுல தங்கியிருந்தா 1,00,000 எப்படியாவது முடிச்சிடலாம். பட் கொஞ்சம் ஓரளவுக்கு தங்குறாங்க அப்படின்னா, கொஞ்சமாவது டீசென்டான வீட்டுல தங்குறாங்க அப்படின்னா 1,50,000 வந்துடும். ஸோ வாங்குற 2,50,000 1,50,000 இதே போயிடும் மந்த்லி. இது போக கிராசரிலாம் 50,000 ஆயிரும். ஒரு ஃபேமிலினா மாசம் 50,000 ஆயிரும். ஸோ மாசம் 50,000 நீ கிராசரி, இப்ப நீ வெளிய வேற வாங்கி சாப்பிடுற அப்படின்னா, ஸோ 1,50,000 பிளஸ் 50,000 2,00,000 ஆயிருச்சு இதுவே. உங்ககிட்ட மீதி 50,000 தான் இருக்கு. இந்த 50,000 நம்ம சேவ் பண்ண முடியுமா? இல்ல அவங்க லோன் ஏதாவது போட்டிருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து இருக்கும்போது, ஒரு ஆள் சம்பளம் வந்து நீங்க வெளிய சுத்தி பார்க்கணும்னு நினைக்கவே முடியாது. எங்கேயும் போக முடியாது. 2 பேர் வேலை பார்த்தாதான் இதே மாதிரி 2,00,000 இன்னொரு ஆள் வாங்குறாங்க அப்படின்னாதான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சேமிக்க முடியும், கொஞ்சம் வெளியே சுத்த முடியும். இவ்வளவுதான் நம்ம. ஆனா இதுல இன்னும் நல்லாதான், எப்படி சொல்றது, நல்லாதான் காசுலாம் பண்ண முடியாது. எப்படி சொல்றது, நம்ம இருக்கிற எல்லாத்தையும் எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே போட்டோம்னா வேணா கொஞ்சம் காசு நிக்கும் கையில. ஆனா இந்த மாதிரி நம்ம வெளியே சுத்தி பாக்குறோம், நமக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுறோம், பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி போடுறோம், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தது அப்படின்னா சேவ் பண்ற அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறத விட இங்க அதிகமா தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். பட் நம்ம ஊர்ல இப்ப நல்ல கம்பெனில ஒர்க் பண்றவங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களால வந்து நல்லாவே சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஊர்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி. இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப 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 ஜாஸ்தி இங்க யூகே பொறுத்தவரைய. கம்பேர் டு யுகே இங்க ஆனா கம்மி. இங்கேயே எனக்கு ஜாஸ்தியா தான் ஃபீல் ஆகுது. ஆமா ஆமா கம்பேர் டு யூகே அங்க ரொம்பவே கம்மி. இப்போ வீட்டு ம். நீ வந்து நல்ல வீட்லயே வந்து 25,000 எல்லாம் கொடுத்தா உனக்கு எவ்வளவு நல்ல வீடு கிடைக்கும்? இங்க வீடு வாடகையே 1,00,000 வரும். 1,00,000 ம். வரும். வீடே சுமாரா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? சோ சுமாரா மீன்ஸ் ரொம்ப சின்ன வீடு அப்படின்னா, சின்னது பெருசுன்னு சொல்ல வரல. நல்ல வீடு, புது வீடுக்கு நீ போற அப்படின்னா மாசம் வந்து 1,00,000 1,50,000 பெட்ரூம் பொறுத்து. அதுவும் இல்லாம இங்க எப்படி அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி 1 பிஹெச்கேல 2 குழந்தைங்களோட தங்கலாம்ல, ம். தங்குறவங்க இருக்காங்கல்ல. 1 பிஹெச்கேல 2 குழந்தைங்களோட தங்குறவங்க இருக்காங்க. வெறும் ஹால் கிச்சன் மட்டும் இருக்கிற வீட்லயே 2 தங்குறாங்க. குழந்தைங்களோட இருக்கிற ஃபேமிலிலாம் இருக்கு. இங்க ரூல்ஸ் எப்படின்னா, ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பெட்ரூம். அவங்களோட ஏஜ் பொறுத்து. இப்ப ஓ! ஒரு இது ரொம்ப கண்டிப்பா சின்ன பிள்ளை இருக்கணுமா? அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும். அதான் ரூல். வீட்டு ஓனரே நம்மளோட டீடைல்ஸ் கேட்பாங்க. எத்தனை பேர் வீட்ல. இப்ப எனக்கும் இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கும் 1 பிஹெச்கேல தங்கலாம். ஓகேவா? ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தனியா ஒரு பெட்ரூம். அப்ப நான் 2 பிஹெச்கேல தான் இருக்க முடியும். ம். அது குழந்தையா இருந்தா ஓகே. கொஞ்சம் இப்போ ஒரு டாட்லர் ஸ்டேஜ் இருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி தான் வீடு பார்க்கணும். 2 பிஹெச்கே கண்டிப்பா இருக்கணும். இப்ப நான் இதுவே 2 குழந்தை 3 குழந்தை எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 3 பிஹெச்கே தான் பார்ப்பாங்க. ஏன்னா 2 பிஹெச்கேன்றது அவங்களுக்கு பத்தாது இந்த ஊரை பொறுத்தவரைய. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி காசு அதிகமா பே பண்ணி தான் ஆகணும். இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ரூம்ல படுத்து நாங்க ஒரே குட்டி ரூம்ல இருந்துக்கிறோம் அப்படின்னா முடியாது. இருக்கக்கூடாது. இருக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இருக்கக்கூடாது. இங்க அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஸோ நீ ஃபேமிலி பெருசாக எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ம். டாக்ஸ் கூட அது மாதிரி, கரண்ட் பில் எல்லாமே ஜாஸ்தி ஆகும் பெரிய வீடா ஆச்சு அப்படின்னா. ஸோ எல்லாமே ஃபேமிலி க்ரோ ஆக எக்ஸ்பென்ஸ் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இங்க. ம். ஓகே தான். இப்போ நீ ம். நெறைய பேர வந்து மீட் பண்றல்ல. ஒரு 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 நெறைய டிராவல் பண்ற. நெறைய பேர மீட் பண்ற. ஏதாவது நல்ல இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதா இருந்தா ஷேர் பண்ணேன். நீ என்கிட்ட நெறைய சொல்லியிருக்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பெருசா அது இதுன்னு ஞாபகம் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல. உனக்கு ஏதாவது மைண்ட்ல வந்து மெமரிஸா இருக்கும்ல. ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இதெல்லாம் நல்லா ஒரு மெமரியா இருக்கும். இல்ல ஏதோ ஒரு இப்ப இன்சிடென்ட். நாங்க போறது வந்து டூரிசமும் இருக்கும், டிராவலும் இருக்கும். டூரிசம் மீன்ஸ் ஜஸ்ட் நம்ம போவோம், ம். ஒரு பஸ் புக் பண்ணுவோம், நல்லா சுத்தி காமிப்பாங்க, இறங்கி போயிட்டு எல்லாத்தையும் ம். நல்லா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வர்றது. கைடு இது வச்சு வந்து போறது. டூரிசம் மாதிரின்னு வச்சுக்கோயேன். ம்.
கைடு வச்சு போறது. கைடு மீன்ஸ் அவங்க போய் கூப்பிட்டு காமிப்பாங்கலாம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸாவது இருக்கும். பிக்கப் ம். டிராப் இந்த மாதிரி. டிராவலும் பண்ணுவோம். டிராவல் பண்றோம் அப்படின்னா எதுவுமே புக்லாம் பண்ண மாட்டோம். போவோம். ஏதாவது ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணுவோம். ஹாஸ்டல் மீன்ஸ் இப்ப இங்க நிறைய கப்பிள்ஸ் வந்து டிராவல் பண்றப்ப பட்ஜெட் மிஸ்டேக் பண்றது என்னன்னா, அங்க போய் ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்கிறது, இல்ல ஒரு சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு ஒரு ரூம் எடுக்கிறதோ அபார்ட்மெண்ட் எடுக்கிறதோ பண்ணுவாங்க. இப்ப நாங்க எப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு போறோம், நம்ம காசு கட் பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்டல்ல தங்கிடுவோம். நான் வந்து இந்த கேர்ள்ஸ் ரூம்ல போயிருவேன், இவங்க பாய்ஸ் ரூம்ல போயிருவாங்க. ஆக்சுவலா பாய்ஸ் ரூம் தனியா கிடையாது, மிக்ஸ்டு ரூம். இப்ப ம். பங்க் பெட் இருந்ததுன்னா பொண்ணுங்க பசங்க 2 பேருமே ஒரு பங்க் பெட்ல படுத்துக்குவாங்க. இப்ப நான் வந்து கேர்ள்ஸ் ரூம் போயிருவேன் மோஸ்ட்லி. அந்த மாதிரி போறப்போ கேர்ள்ஸ் வந்து ஒரு பங்க் பெட்லயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ரூம் இருக்கும். நாங்க அந்த மாதிரி பட்ஜெட் டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிக்குவோம். நீ இந்த யாருப்பா மாதிரி தனியா ரெஸ்டாரண்ட் போவ, தனியா தியேட்டருக்கு போவ, சோலோ டிராவல் 2 3 நாள் கூட பண்ணுவேன். நீ எல்லாம் இங்க காலேஜ்ல இருக்கும்போது அதெல்லாம் பண்ண. அதெல்லாம் பண்ணணும்ல. இல்ல இப்ப பண்ணணும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்ல. தான். பண்ணணும். அததான் சொல்றேன். இப்போ உன்னை பார்த்து தான் நான் வந்து இதெல்லாம் ம். மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள்ல இதுவும் இருக்கு. மாறுற மாதிரி எனக்கு ஒண்ணும் ஒரு அறிகுறியும் நான் தெரியல. நடுவுல சரி வந்து ஓகே. தனியா சாப்பிட போனேன். தெரியும்ல. அப்பயும் என் கூட போன் பண்ணி வச்சுட்டு ஐஸ்னால ஒரு 40 நிமிஷம் இருக்க முடியுமா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க நீ சொன்னேல. இதெல்லாம் கட் பண்ணிடும் போல. தனியா போய் சாப்பிடுறதுன்னா அங்க ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். நீ போயிட்டு சாப்பாடு வாங்கி உட்காரணும். நான் உங்ககிட்ட எல்லாரும் சொல்லாம நம்மள தனியா போய் பாப்பாங்க. சாப்பிட்டிருக்கேன். ஆனா வந்து நான் உங்ககிட்ட சொல்லாம 2 நாள் ஓ, போயிருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு 2 நாள் உட்கார்ந்து இருந்திருக்கேன். ஏன்னா அந்த 2 சரி நாள் போனா வந்து சந்தோஷம் தான். ஏன்னா அந்த 2 நாள் வந்து பெருசா எங்க கூட்டம் இல்ல. அதனால நான் போய் தனியா போய் உட்காந்துட்டேன். கூட்டம் இல்ல. அப்புறம் உங்ககிட்ட போன் பேசிட்டே கூட்டத்துல ஒரு போய் நாள் போனேன். சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் தியேட்டர் ம். போனோம். அது இது வந்து வந்து ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு ரெஸ்டாரண்ட். வந்து எப்பவுமே சொல்லு சொல்லு. இல்ல ரெஸ்டாரண்ட் போறது வந்து பெரிய விஷயமா தெரியல. போயிரலாம்னு நினைக்கிறாங்க ஒரு பல்ல கடிச்சிட்டு நான் இன்னைக்கு போய் ஆவேன், நான் வந்து தனியா போய் சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு அப்படியே போயிட்டு அவங்க கூட ஃபீல் ஆனாலும் பரவாயில்ல வந்துடலாம். பட் தியேட்டர் போறங்கிறது எனக்கு தெரியல. அது பாசிபிளா? என்னாலும் தனியா போய்க்க மாட்டேன். நான் தியேட்டரே எனக்கு வந்து ம். இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தா பிடிக்காது லைஃப். பொதுவாவே அப்படிதான். ம். இப்ப நான் ஒரு ரொட்டீன்குள்ள இருக்கிறதே என்னால முடியாது. எனக்கு ரொட்டீனே கிடையாதுல. நான் ரொட்டீன்லாம் போடுவேன், பிளான்லாம் போடுவேன். சூப்பரா பிளான் பண்ணுவேன். காலைல வேக் அப் அட் 6 o'clock. கோ அண்ட் பிரஷ் யுவர் டீத். இந்த மாதிரி தெரியும். ஒரு லிஸ்ட் போடுவோம்ல 6:15 ஆமா. அந்த மாதிரி ஒரு டைம் போடுறது. நான் நல்ல டைம் போடுவேன், டேபிள் போடுவேன், எல்லாம் ஒட்டுவேன். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஆனா ஒன்னும் ஃபாலோ பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஒரு நாள் கூட நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. அந்த டைம் டேபிள் நான் ஃபாலோ பண்ணதே இல்ல. ஆனா எனக்கு டைம் டேபிள் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து நான் பண்றதெல்லாம் உண்டு. இப்ப அந்த மாதிரி ரொட்டீன்குள்ள என்னால இருக்கவே முடியாது. அதுவும் இப்ப நான் நார்மலான லைஃப் லீட் பண்றேன். நார்மலா இருக்கு. இப்ப நான் வந்து ஆபீஸ் போறேன் வரேன். ஒரு நார்மலா இப்ப வீட்டு வேலை பாக்குறோம், ஆபீஸ் ஒர்க் பண்றோம், டிராவல் பண்றோம். இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலான லைஃப் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து சம்டைம்ஸ் எனக்கே நம்மளே நம்மள ஒரு டெஸ்ட் வச்சுக்கிற மாதிரி பண்ணுவோம் தெரியுமா? இப்ப நீங்க செல்ஃப் போயிட்டு வா, இங்க ரியலைசேஷன். போயிட்டு வா, ஒரு டாஸ்க் கொடுத்துப்போம். டாஸ்க் கொடுப்போம்ல. இப்ப அந்த மாதிரி எனக்கு டாஸ்க் கொடுப்பேன் ஏதாவது. இப்ப நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னா அதுவே நான் ஒரு டாஸ்கா மாதிரி பண்ணுவேன். இப்ப நான் போறேன் அப்படின்னா இப்ப நான் 4 5 கடை இருக்கு அப்படின்னா இப்ப 3 கடையில போயிட்டு கரெக்டா இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது எனக்கு வந்து ஏதாவது இதுவான்னு தெரியல, அது தப்பான விஷயமானு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்றது வந்து ஒரு வே ஆஃப் ஒரு ஒரு இதுவான எனக்கு தெரியல. பட் வந்து நான் எனக்கு பண்றது பிடிக்கும். நான் போவேன், ஓகே 1/2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா, அப்ப வந்து நான் ஒரு பொருளா பார்ப்பேன். ஏன்னா நான் நிறைய மைண்ட்லெஸ்ஸா இருப்பேன்ல, நிறைய மைண்ட்லெஸ்ஸா இருப்பேன். இப்ப என் முன்னாடி டேபிள் நிறைய திங்ஸ் இருக்கு. இது நான் கண்ண மூடிட்டு நீ கேட்டேன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா இங்கதான் நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், இங்கதான் பாக்குறேன், எல்லாமே தெரியும். பட் நான் ரொம்ப மைண்ட்லெஸ்ஸா இருப்பேன். அப்ப நான் இந்த மாதிரி இடத்துக்கு போய் என்ன பண்ணுவேன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்ப ஷாப்ல போயிட்டு நான் என்னென்ன ஷாம்பூலாம் இருக்கு, அப்ப இந்த ஷாம்பூவோட கலர் என்ன இருக்கு, என்னென்ன கம்பெனி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி போய் பாக்குறது. ஏன்னா நான் அப்பதான் என்னோட கண்ணுக்கு வேலை கொடுக்குறேன். நான் வந்து எப்பயுமே பாப்பேன், ஆனா பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? புரியும். ஐ வில் see but அதாவது I நான் don't look. பாப்பேன். ஆனா வந்து எனக்கு அது மைண்ட்ல நான் என்ன பார்த்தங்கிறது எனக்கு தெரியாது. மைண்ட்ல என்ன பாக்குறேன்னு தெரியாது. இப்ப நான் கீழே பாக்குறேன், உன்னைய பாக்குறேன். ஆனா வந்து இப்ப நான் மேபி உன்னோட செயின் நோட் பண்ணிருக்க மாட்டேன். நான் உன்னைய பார்த்து இவ்வளவு நேரம் பேசியிருப்பேன். நீ என்ன செயின் போட்டிருந்தேன்னு கேட்டா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸ கூட பார்க்க மாட்டேன். நிறைய பேர் வந்து இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்களா இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் நீ போட்டு வந்திருந்தல, அந்த மாதிரி நீ இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருந்தல, நான் அதையே கூட பார்க்க மாட்டேன். நான் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேன். அது நான் என்னமோ ஒரு நல்ல விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சு அது மைண்ட்லெஸ்ஸா இருக்கிறது அப்படின்ட்டு. சோ அதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அங்க போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன வச்சிருக்காங்க, எல்லாம் என்னென்ன பொருள் இருக்கு, என்னென்ன கலர்ல இருக்கு, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்து அப்சர்வ் பண்றது. அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யும்.
பட் அது பண்ணணும். பண்ணா கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகுற மாதிரி. இப்ப நம்ம எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறோம்னு நினைச்சு திரும்ப போனையோ டிவியோ தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப மைண்ட் ரெஸ்டா இருக்கவே இல்லை. பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது ம். நமக்கு மைண்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்ல. அது பண்ணும்போது அது கொஞ்சம் ஏதாவது ஆகும் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணும். இப்ப நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வர்றேன் அப்படின்னாலுமே, இப்ப நாங்க போறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. இப்ப நான் இங்க வந்து ரெஸ்டாரண்ட் போறது எனக்கு ஒரு சாதாரண விஷயம். இங்க நான் படத்துக்கு போறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க யாரும் யாரை பத்தியும் கண்டுக்கிட மாட்டாங்க. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா போறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் நிறைய டைம் நான் போனப்ப 2 எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா நான் தனியா வந்திருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்து எனக்கு 2 எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. யாரோ வருவாங்க. நான் மட்டும் வந்திருக்கிறேன். இப்ப யாரோ பின்னாடி வர போறாங்க. நான் வந்து நிறைய டைம் இல்ல எனக்கு ஒரு இலை இது தான் யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எடுத்துட்டு போங்க. ஆஹ் அந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கேன். நம்ம ஊர்ல அந்த ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் இருக்கும்ல, தனியா போக மாட்டாங்க. மேபி இப்ப நிறைய பேர் போறாங்க. நான் இல்ல சொல்றது இப்ப ஒரு எனக்கு வந்து காலேஜ் அப்ப எப்படின்னா இப்ப எனக்கு அது ரொம்ப போரிங்கா இருக்கும். இப்ப நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னா நைட்டு பஸ் எனக்கு 9 மணிக்கு அப்படின்னா நான் 4:30க்கெல்லாம் இறங்கிடுவேன். நம்ம பஸ் விட்டு காலேஜ் பஸ் விட்டு இறங்கி நேரா காந்திபுரம் போயிருவேன். நான் கோயம்புத்தூர்ல தான் படிச்சோம். நம்ம இப்ப தெரியாதவங்க சொல்றேன். நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு போயிருவேன். காந்திபுரத்துக்கு ஒரு 5:30க்கு போறேன்னு வச்சுக்கோ. 5:30ல இருந்து 9:30 வரைய நான் சுத்துவேன். அந்த ரோட்ல ஒரு கடையா போவேன். ஏதாவது வாங்கி சாப்பிடுறது, ஏதாவது கடையில ட்ரெஸ் கடையில போய் சும்மா ட்ரெஸ் பார்ப்பேன், வாங்கலாம் மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் படத்துக்கு போக ஆரம்பிச்சேன். 4:30க்கு 5:30க்கு இறங்கணும்னா ஃபன் மால்ல போய் ஒரு படம் பார்த்துட்டு நைட்டு ஊருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட மாசம் ஒருக்க இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு டைம் நான் மட்டும் தான் போவேன். யாரையும் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பாங்க. பட் எனக்கு தனியா போறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் வந்து அடிக்கடி வந்து நான் போவேன். அடிக்கடி தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எனக்கு அது தெரியல என்னமோ பாரு, நானும் காலேஜ்ல உங்க கூட தான் இருந்திருக்கேன். நீ கூப்பிட்டு தான் வந்திருப்பியா? உன்னை யார் திரும்ப கொண்டு போய் நைட்டு வீட்டுல விட? நான் தனியா போயிருவேன். நீ வரணும் திரும்ப உன்னையா டிராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லுவ. உன்னைய கூப்பிட்டு யாரு டிராப் பண்றது? அதனால எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பண்றது பிடிக்கும். நான் இப்பயும் அதை ஃபாலோ பண்றேன். இப்பயுமே நான் தனியா ட்ரிப் போவேன். எனக்கு போகணும்னு தோணும். இப்ப நான் போயிட்டு வந்தேன்னா ஏதோ ஒண்ணு நம்ம என்னால இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம அப்பப்ப நம்மள சொல்லிக்குவோம்ல, உன்னால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தோணும் போது என்னால இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப இதெல்லாம் மேபி சாதாரணமா ஆயிடுச்சு, ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. நான் இன்னும் சில விஷயம் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நான் அப்பப்போ அந்த மாதிரி வந்து அப்பப்ப நான் வந்து ஒரு டெஸ்ட் வச்சு இதெல்லாம் நீ பாஸ் பண்ணு அந்த மாதிரி வந்து ஒரு 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 பிளேஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருப்பேன். நானும் இதெல்லாம் நான் மாறிட்டு தான் இருக்கேன். சோலோவா இப்பதான் நான் சோலோவா தான் இருக்கேன். சென்னை வந்ததுல இருந்து. நீ இப்ப எங்க தனியா போன? அப்படினாலும் என்னைய போன்ல துணைக்கு கூப்பிட்டு தானே போற? போன்ல துணைக்கு கூப்பிடாம போகணும். நீ ஃபர்ஸ்ட் உன்னோட டாஸ்க் மெட்ரோல தனியா போயிட்டு வர்றது. ஒரு இடத்துக்கு போய் இறங்கு, அங்கேயே பஸ் ட்ரெயின் மெட்ரோ ரிட்டர்ன் ஏறி உன்னோட வீட்டுக்கிட்ட வந்துரு. அங்க இருந்து பஸ் பிடிச்சு வீட்டுக்கு ஹாஸ்டல் வந்துரு. இதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். இத பண்ணி முடி. இப்ப எப்ப போய் பழக போற? இல்ல இதெல்லாம் பண்றேன். இப்ப இதெல்லாம் வேணாம். அவ்வளவுதான். கொஸ்டின் முடிஞ்சுச்சா? கொஸ்டின் முடிஞ்சுச்சு. வேற என்ன?